வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயிலும் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கருவேப்பிலையை கட் பண்ணி ஆட் பண்ணும்போது தான் அதை ஒதுக்க மாட்டாங்க, எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2:3 ரேஷியோவில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ் ஆட் பண்ணலை. ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே சீசனாக இருக்கிறனால நல்லா கிடைக்கிது. கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இப்போவே ஆட் பண்ணுறேன்னா, நல்லா அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் இறங்கும். ஸோ அதுக்காக இப்போவே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடிக்கடி நல்லா லிட்டை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான எக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 எக் தான் ஆட் பண்ணுறேன். எக்ஸை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வேகணும். எக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வறுத்துக்கோங்க அகெயின். ஸோ அந்த சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு பொன்னி அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட சாப்பாடு வடித்து வச்சுக்கலாம். சாப்பாடு வடித்ததுக்கப்புறமா அதை நல்லா ஃபேனில் ஆற விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரைஸ் ஆட்டு கிளறும்போது நல்லாயிருக்கும், நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சால்ட் இருக்கான்னு பார்த்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசினஸ் நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்றதுனால அது மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.